வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இவ்ளோதானா. இன்னைக்கு 1 மினிட்ல டேட்டா என்ஜினியரிங்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறேன். டேட்டா என்ஜினியரிங்னு சொன்னா பெரிய டேர்ம் மாதிரி காதுல விழும். ஆனா உங்க டெய்லி லைப்ரரி அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம்பிள்ல சொல்ல ரொம்ப சிம்பிள். 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட், டேட்டா கலெக்ஷன். லைப்ரரிக்கு புது புக்ஸ் வாங்குற மாதிரி ரா டேட்டாவை டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து கேதர் பண்றோம். குவாலிட்டி டேட்டா தான் முக்கியம். ரெண்டாவது, டேட்டா ஸ்டோரேஜ். புக்ஸை ஷெல்ஃபில் கரெக்டாக வைக்கிற மாதிரி டேட்டா வேர் ஹவுஸ் ஆஃப் டேட்டா பேஸில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறோம். ராங் ஷெல்ஃப்னா எப்படி புக் தேடி தான் டைம் வேஸ்ட் ஆகுமோ, டேட்டாலையும் சேம். மூணாவது, டேட்டா ப்ராசஸிங். புக்ஸை கேட்டலாக் பண்ணுறது மாதிரி டேட்டா க்ளீன், ட்ரான்ஸ்ஃபார்ம், கேட்டகரைஸ். ப்ராசஸிங் இல்லைன்னா ரா டேட்டா வச்சுக்கோ யூஸ் இல்லை. நாலாவது, டேட்டா பைப்லைன்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ் லெட்டர் டெலிவரி மாதிரி டேட்டா ஒன் சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு ஸ்மூத்தாக போகணும். பைப்லைன் பிளாக்னா பிஸ்னஸ் டிலே ஆகும். லாஸ்ட், டேட்டா குவாலிட்டி கவர்னன்ஸ். லெட்டர் சேவ் டெலிவரி மாதிரி டேட்டா கரெக்ட், செக்யூர், ரூல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். குவாலிட்டி இல்லைன்னா ரிப்போர்ட் தப்பு, கவர்னன்ஸ் இல்லைன்னா ப்ராப்ளம். ஸோ டேட்டா இன்ஜினியரிங்னு கேட்கப்போ லைப்ரரி ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ராசஸ் கம்பைன் பண்ணின மாதிரி தான். கலெக்ட், அரேஞ்ச், க்ளீன், டெலிவர், அதுதான் டேட்டா இன்ஜினியரிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,